தாத்தா வராரே, குடல குழப்ப போறாரே, 7 மணிக்கு வராரே, 7:30 தர போறாரே. உட்ரா 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 உட்ரா. நீங்கள் என்ன இந்த நாட்டின் ஜனாதிபதி ஆக்கினால் IMF-க்கே நாங்கள் லோன் கொடுப்போம். இந்த நாட்டை உலகின் முதல்தர நாடாக்கி அமெரிக்காவை பின்னுக்கு தள்ள வைப்போம் என்பதை இந்த நேரத்திலே உறுதிபட நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். தம்பி, இப்படி பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாத்துறது வந்து எவ்வளவு பெரிய குற்றம் தெரியும்? ஐயா, உங்களுக்கு அரசியல் தெரியாதா? இங்க வந்து யாரு புடிபடாம பொய் சொல்றான்றதான் நீங்க கேமு. புடிபடுற மாதிரி பொய் சொல்றவன் வெளியே போயிடுவான், புடிபடாத மாதிரி பொய் சொல்லி மக்களை ஏமாத்துறவன் ஆட்சிக்கு வருவான். இதெல்லாம் பொலிட்டிக்கல் கேம் ஐயா. என்னையா நீங்க விசக்காய்ச்சி வந்துக்கிறீங்க? நீங்க யாரு முதல்? நான் இந்தியன் தாத்தா. இந்தியன் தாத்தாக்கு இலங்கையில என்ன வேலை? தம்பி, அந்த காலத்துல தம்பி உங்களுக்கும் சேர்த்து தான் தம்பி நான் வெள்ளக்காரனை எதிர்த்து போராடினான். அப்படி போராடி வெள்ளக்காரனை அனுப்பினதாலதான் உங்களுக்கு சுதந்திரம் வந்தது தெரியுமா? நீங்க இந்தியாவுக்கு பக்கத்துல இல்லாம இங்கிலாந்துக்கு பக்கத்துல இருந்ததுதான் உங்களுக்கு சுதந்திரம் வந்திருக்குமா? வெள்ளக்காரன் உங்களை விட்டு போயிருப்பானா? சொல்லுங்க. அது சரி. ஆனா நாங்க இங்கிலாந்துக்கு பக்கத்துல எங்கட நாடு இருந்திருந்தா நாங்க எப்பயோ வல்லரசா இருப்போமே, யூரோப்பியன் யூனியனோட சேர்ந்திருப்போம், அதை இதை வேண்டி இருப்போம், அதை ஆட்டையை போட்டு பெருசா வந்திருப்போமே. உங்களுக்கு கிட்ட இருந்தாப்பா அவ்வளவு பிரச்சனை. திடீரெண்டு அமைதிப்படையான்னு சொல்லி இந்திய நாமி அனுப்புறீங்க, சண்டை பிடிக்கிறீங்க, வாரீங்க போறீங்க, திடீரெண்டு அதை தீக்கிறன்றீங்க, இதை தீக்கிறன்றீங்க, அப்படி சரிங்க இப்படி சரிங்க. எங்களை வச்சு தானே நீங்க முழு அரசியலுமே செய்யறீங்க. தம்பி, டீட்டெயிலா போகலாம். நீ வந்து பொய்யான பிரச்சாரத்தை செஞ்சு பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து இந்த மக்களை ஏமாத்துறது வந்து குற்றம். குற்றம் குற்றம். அதுக்கு என்ன செய்ய போறீங்க? அதுக்கு என்னுடைய தண்டனை மரண தண்டனை. ஐயா, என்னையா கூச்சம் காட்டுறீங்க? சிரிப்பாரு கீச்சம் காட்டுறீங்க. திருப்பி இருக்க செய்யுங்க. மீசை குத்துதுன்றதுக்காக மீசையை எடுத்தவன்டா இந்த சேனாதிபதி. பாத்தியா, ஒரு பஞ்ச் டயலாக்லயே உன்னை சாகடிச்சிட்டேன். பாத்தியா, இதாண்டா இந்த இந்தியன் தாத்தா. தாத்தா வராரே, குடல குழப்ப போறாரே. வேலை இல்லாம பஞ்சியா கிடக்கு. இருக்கும் நாயப்பன் என்ன எங்கள பக்கம்? எங்களுக்கு அந்த கொடுப்பனவு ஏதோ வந்து சொன்னாங்கல்ல, அங்க கிட்ட போலாம். கொடுப்பனவா? யார் சொன்னது? இந்த முருகேசனா சொன்னாங்க. கொடுப்பனவு ஐயா ஒரு சில பேர் குறிப்பிட்ட ஊருக்குள்ள கொஞ்சம் பேர் தான் கொடுக்க சொல்லி தந்துருக்குறாங்க. நாங்க வந்து தெரிவு செய்திருக்கிறோம். உங்களுக்கு வந்து பொருங்க வரோம். உங்களுக்கு வந்து வீடு இருக்கா? இல்ல இல்ல. தோட்டம் இருக்கா? இல்ல இல்ல. அப்ப உங்களுக்கு தாரது இல்லாத்தி தானே தரணும். இல்லை, அப்படி இல்லை. அப்ப உங்களால எங்களுக்கு என்ன பிரயோசனம்? முருகேசனை பாருங்க. முருகேசன் 2 பிள்ளைகள் வந்து வெளியில இருக்கிறாங்க. அவங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. அதான் அவங்க வெக்கேஷனுக்கு கண்டோஸாக ஒண்ணு தருவாங்களே, நீ எனக்கு என்ன தருவாய்? கண்டோஸுக்கு நீ கொடுப்பன கொடுத்தீங்க. அப்படித்தான் தம்பி, அப்படித்தான் நாட்டு நிலவரம், அப்படித்தான் வாழ வேண்டி இருக்குது. நீங்க உங்களால என்ன வரப்போ ஒன்றுமே இல்லை, வீடே இல்லைன்றீங்க. என்ன அவனுக்கு பெரிய 2 பழசு இருக்குது. 2 பழசு இருக்குது சரி. அது அவட்ட பேர்லயா இருக்கு? இல்ல, புள்ளையோட பேர்ல இருக்கு. புள்ளையோட பேர்ல இருந்தாலும் அவர் தானே இருக்கிற, அவர் தானே அனுபவிக்கிற எல்லாத்தையும். அனுபவிக்கல, அவர் வீட்டு காவலன். அவன் வீட்டை பாக்குற மட்டும்தான் அவட்ட வேலை. விளங்கு தானே? மற்ற கார் இருக்கு, அதை சொல்லல நீங்க. கார் இருக்கு. கார் வந்து மகளிட சுவிஸ்ல இருக்கிற மகளிட கார். அப்ப காரை பராமரிக்கிறான், அவட்ட வேலை. அவட்ட பேர்ல இல்ல. டாக்குமெண்ட்ஸ் எடுத்து பாருங்க, அவட்ட பேர்ல இல்ல. அந்த மனுஷி எத்தனை நகைகளை போட்டு தெரியுது ஊருக்குள்ள, போட்டு தெரியுது. அது என்ன தெரியுது? அது வந்து உனக்கு பவுனா இல்லாட்டி இது கிளிட்டான்னு உனக்கு தெரியுமா? அது ஃபுல்லாவே கிளிட். விளங்கு தானே? கிளிட்டுனா தான் போட்டுக்கொண்டு இருக்கு. உனக்கு உங்களுக்கு தெரியாது. அரசு அதிகாரிகளோட நீங்க எவ்வளவு காய்க்கலாம். அவரு மாட்டை வச்சு கொண்டிருக்கிறேன் எனக்கு தராம. உனக்கு ஆடு மாடு வாழ்வாதாரம் இருக்கு. உனக்கு ஆடு மாடு இருக்கு தானே? ஆடு மாடுதான் இருக்கு, வாழ்வாதாரம் இருக்கு. முருகேசனுக்கு வாழ்வாதாரம் இல்லையே, ஒன்றுமே இல்லையே, வருமானம் இல்லையே, வாழ்வாதாரம் இல்ல. அப்ப எடுத்து பாருங்க தம்பி. உனக்கு வந்து தெரியுமா ஃபுல்லா வெளிநாடு தெரியும் தானே? ஃபோமுக்கு தெரியுமா? ஃபோமை பொறுத்த வரைக்கும் அவர் வாழ்வாதாரம் இல்லாத ஒரு ஆள். விளங்கு தானே? அவருக்கு சொந்தமா வீடு இல்ல, சொந்தமா காணி இல்ல, சொந்தமா கார் இல்ல, சொந்தமா சைக்கிள் கூட இல்ல. அவர் ஒரு ஏழை. விளங்கு தானே? வரம கோட்டுக்கு கீழே இருக்கிறார். வரம கோட்டுக்கு கீழே இருக்கிற கோட்டுக்கு அதுக்கு கீழே ஒரு கோடு போட்டு அதுக்கு கீழே அவர் இருக்கு. நீங்க அப்படி இல்லை, உங்களுக்கு வாழ்வாதாரம் 4 ஆடு வச்சுக்கிறீங்க. இதை விட வேற என்ன தம்பி வேணும் உங்களுக்கு? என்ன வச்சு நான் என்ன செய்யறது? ஆட்டை சும்மா ஆடு வச்சுக்கிறேன். ஆட்டை வச்சுன்னா வருமானம் பேரு தானே. பால் கொடுக்குறீங்க, பாலை கறந்து அதுக்குள்ள தண்ணியை விட்டு ஒரு எக்ஸ்ட்ரா விலையை கொடுக்குறீங்க. எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு எல்லாம் தெரியாது நினைச்சோன்னு இருக்கிறீங்க. பொலிசிட்ட புடிச்சு கொடுப்பேன் தெரியும் எனக்கு. ஆட்டு பால் என்ன பெரிய சீனியர் சிட்டிசன் ஆள பாரு. ஒரு அரசு அதிகாரியோட எப்படி கயக்கணும் தெரியாது. ஆட்டு பாலுக்குள்ள தண்ணியை ஊத்தி களவா விக்கிறவங்களுக்கு தெரியாது நினைச்சோன்னு இருக்கிறீங்க. வெளியே போகும்போது வெளியா போ. இந்தியன் தாத்தா சரி, நீயே தாத்தா இந்தியன் தாத்தா கொடுத்து வெளியா ஆக்களை பாரு. அரசு அதிகாரியோட கதைக்கிற கதையை பாரு. நாளை எப்படியாவது இந்த IELTS எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு
ஒரு 5 வருஷம் நோபே லீவை போட்டு லண்டனுக்கு போயிட்டு வந்தா தான் சரி. இல்லாடி கஷ்டம் இந்த நாட்டில். எப்படியா இங்கிலாந்து அரசாங்கத்தையும் ஏமாத்தோம். இல்லாடி கஷ்டம். தம்பி ஐயா நீங்கள் எந்த பிரிவு? நான் சென்னை. சென்னையா? சென்னையில் நான் கொடுக்குறேன் இல்லையே தம்பி. நான் உங்களை சந்திக்கிறத தான் வந்திருக்கிறேன். டூரிஸ்டா? ஓ. எப்படி வந்து நீங்கள் நாகப்பட்டினத்துலேருந்து இதாக கப்பலால் வந்தீங்களா இல்லாட்டி ஃப்ளைட்டில் வந்தீங்களா? அதாவது நான் வந்து தம்பி அனைத்து சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு ஃப்ளைட்லாம் வந்தேன். இமிகிரேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள வந்தேன். வீசா வச்சுக்கிறீங்களா? இருக்குது. எத்தனை மாசம் வீசா? 6 மாசம் வீசா. பாஸ்போர்ட் இருக்கா? இருக்கு. பாஸ்போர்ட்டை காட்டுங்க. பாஸ்போர்ட் எல்லாம் வீசா தர மாட்டாங்க. ரெண்டும் வீட்டு தான் இருக்கு. வீட்டை இந்த அடுத்து வந்து காட்டுங்க. தம்பி புகை செக் பண்ண துண்டு இருக்கா? தம்பி வந்தலேருந்து கேள்வி கேட்டுக்கிறாய். நான் தான் உன்ன கேள்வி கேட்கணும். ஐயா அரச ஊழியர்கள் சொல்லி சொன்னா கேள்வி கேட்டு டிப்ரெஷன் ஆக்கி அனுப்ப வேணும். அது வந்து எழுதப்படாத ஒரு விதி. விளங்குதானே? சும்மா நீங்க எங்களோட எப்படி காய்க்காங்க சரிதானே? ஓவரா காய்ச்சி நீங்க வந்த உங்களை பற்றி தெரியாம இதை காயக்கூடாது. தம்பி நீர் வந்து உங்களுடைய அரசு அதிகாரத்தில் வந்து துஷ்பிரயோகம் செஞ்சிருக்கிறீர். அது மட்டும் இல்லாமல் சீனியர் சிட்டிசன்ஸ் நாட்டின் மூத்த குடிமக்களை வந்து அவமதிக்கிற விதமாக வந்து கலைச்சிருக்கிறேன். எஸ் ஆஃப் கோர்ஸ். ரெண்டுக்கும் சேர்த்து அதை விட மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. ஃப்ளைட்ல வந்து எனக்கு புகை செக் பண்ண துண்டுருக்கான்னு கேட்டிருக்கிறேன். எல்லாத்துக்கும் சேர்த்து உங்களுக்கு நான் மரண தண்டனை வழங்க போறேன். ஐயா நீங்க வந்து மூத்த குடிமக்களை அவமானப்படுத்துறதுக்கு நீங்க மரண தண்டனை கொடுக்குறோண்டா அரைவாசி அரச நிறுவனத்தை இழுத்து மூட வேண்டி வரும். பரவாயில்லையா? முக்காவாசி பேர் இப்படித்தானையா செய்து கொண்டிருக்கிறான். நீங்க என்ன வந்து கேட்டு கொண்டிருக்கிறா கேள்வி? டீட்டெயிலா போகாதுன்னு உனக்கு திரும்ப திரும்ப சொல்றேன். இப்ப நீ செஞ்ச இந்த குற்றத்துக்கு உனக்கு நான் மரண தண்டனை வழங்க போறேன். ஐயா இந்த பக்கம் சுளுக்கு இருக்கு அடுத்துடுங்க ப்ளீஸ். பின்னுக்கு இதுக்கா இல்ல இது வீரன் என்னன்னு தெரியுமா? பயப்படாத மாதிரி நடிக்கிறது. இது அப்படி இருக்கு பாத்தியா? பஞ்ச் டயலாக் காட்சியை கொண்டுட்டேன் பாத்தியா? ஒண்ணு இந்தியன் தாத்தாடா. சப்ஜெக்ட் இல்ல சார். என்ன சார் ஸ்கூல்ல நல்லா படிப்பீங்கன்னு கேள்விப்பட்டேன். படிப்பிக்க தானே வேணும். படிப்பிக்க தானே இருக்கு நம்ம எல்லாரும். ஆனா கொஞ்சம் பிரச்சனை இருக்கு சார். என்ன படிப்பிக்கிறதுல பிரச்சனை? நீங்க வடிவா படிப்பீங்க அதான் பிரச்சனை. அதுல என்னையா பிரச்சனை? அது எங்களோட தொழிலுக்கு கொஞ்சம் முடிக்குது. உங்களோட தொழில் என்ன? நான் டியூட்டருக்கு நடத்துறோம். சரி நீங்க வந்து பள்ளிக்கூடத்தில் வழியா படிப்பிக்கிறபடினால டியூட்டருக்கான வருகைகள் குறையுது. வாங்க அதனால நான் வந்து மெட்டாக்கள் மாதிரி இல்லை. சரி நான் நேர்மையான கதை பேச்சு நேர்மையாக தானே இருக்கு. சரிதான். உங்களுக்கு பள்ளிக்கூடத்தில் தர சம்பளத்தை விட நான் உங்களுக்கு கூட சம்பளம் தரேன். கமிஷன் தரேன். அங்கே படிப்பிக்கணுமா? நான் வந்து இல்லை இல்லை அப்போ பள்ளிக்கூடத்தில் படிப்பிக்காமல் இருக்கும். இது என்ன கதை? அப்படித்தான். நீங்கள் பள்ளிக்கூடத்தில் படிப்பிக்காமல் இருந்தீங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ஆட்கள் வருவாங்க. அதுக்கு நாங்களும் பள்ளிக்கூடத்தில் வர சம்பளத்தை விட கூட தரேன். நீங்கள் பள்ளிக்கூட சம்பளத்தையும் எடுங்க, நான் தர கமிஷனே நீங்கள் எடுங்க. ஆனால் பள்ளிக்கூடத்தில் படிப்பிக்காமல் இருக்கணும், அப்படி குறைச்சி படிப்பிக்கணும். அப்படியெல்லாம் என்னால் இருக்கல. நான் இந்த தொழிலுக்கு நேர்மையாக தான் இருப்பேன். நானும் நேர்மையாக தானே சார் இருக்கிறேன். டியூஷனுக்கு வந்து பாருங்க எவ்வளோ பேர் வராங்கன்னு பாருங்க. எவ்வளோ பேருக்கு நான் படிப்பிக்கிறேன். சேவையாக தான் நான் செய்து கொண்டு இருக்கிறேன். நீங்கள் அப்படியே படிப்பீங்க, வர்றவங்க வரட்டும். நல்லா படிப்பிச்சிங்கன்னா வருவாங்க சார். நீங்கள் எப்படி ஒரு பள்ளிக்கூடத்தில் நீங்கள் எப்படி படிப்பிச்சிங்கன்னு சொன்னால் மற்ற பள்ளிக்கூட இன்னொரு சார் இதை பார்த்து படிப்பான். அப்புறம் அதை அப்படியே நல்லதில் நடக்க வலிக்கிட்டு பள்ளிக்கூடம். எல்லா மாணவர்களும் நல்லா வரும். பள்ளிக்கூடத்தில் நல்லதில் நடக்க வலிக்கிட்டேன்னு சொன்னா அப்போ நாங்கள் என்ன செய்கிறோம்? நாங்கள் சோத்துக்கு சிங்கடிக்கிறதா? நாங்கள் சார் சொல்கிறத கேளுங்க சார். உங்களுக்கு நான் நல்ல ஒரு ஆஃபர் தாரேன். விளங்க பள்ளிக்கூடத்தில் வர சம்பளத்தை விட கூட தாரேன்றேன். இதுக்கு பிறகு நீங்கள் எப்படி செய்ய போகிறோன்னா என்ன கதை இது? இதை விட வேறு ஏதாவது தருவாங்களா? பள்ளிக்கூடத்தில் 30,000 தாரானா உங்களுக்கு 60,000 தாரேன்னு சொல்கிறேன். 60,000 தாரேன் நான் கமிஷன். ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு 200 படி போட்டு தாரேன். மாதம் உங்களுக்கு தாரேன். அவ்வளோ உழைக்கிறேன் நீ என்ன சும்மா நினைச்சு வந்துக்கிறீங்க? சேவை செய்கிறோம் தெரியுமா? சேவை உங்களுக்கு எல்லாம் அவர் தான். சரி ஆறு வருவார் பாரு. ஆறுரா வருவான்னு ஆறு வாங்க. எவ்வளோ பேர் வந்த ஒன்றும் செய்யலாம் போயிட்டு பேர் புதுசாக ஆக்களை கொண்டு போயிடணும். ஆக்கலப்பா ஆக்கலை. அண்ணே என்ன டியூஷன் காசு கட்டாமல் இருக்கிறீங்க? நாளே கடைசி நாளே என்ன இன்னும் கட்டாமல் இருக்கிறீங்க? என்ன கதியான கட்டுங்க பார்ப்போம். உனக்கு வெக்கமான சூடு சுடனே இல்லையா? உடனே கட்டுங்க கதியாண்டு. கேட்குற அளவுக்கு வைக்காதீங்க. தம்பி அந்த டியூட்டர் நடத்துகிற தம்பி நீங்களா? ஓமையா ஓம் என்ன மாதிரி உங்களுக்கு நிறைய பேரை கொண்டாடுறீங்களா? பேர பிள்ளை யாரும் இருக்கா? நிறைய பேரை கொண்டாந்தீங்கன்னா உங்களை பார்த்துட்டு குறைய விலையை போட்டு தரலாமா? இல்லை அப்படி நம்ம இல்லை. ஆனால் ஐயா நீங்கள் வந்து 9 பாடம் இங்கே தான் எடுக்கணும் தம்பி. அப்படி நீங்கள் சொல்லலாம் தம்பி. அப்படி சொல்லலாண்டு இல்லை, நீங்கள் அதை தான் கேட்க வேணும். ஏஞ்சலுங்க பார்ப்போம். ஒரு கணக்கு வாத்தியர் வழங்கிட்டு இருக்குது. அவர் வந்து யாழ்ப்பாணத்தில் மட்டும் இல்லை, இலங்கையிலே சிறந்த டீச்சர். அவர் இங்கே மட்டும்தான் படிப்பேர். என்னோட சொன்னால் அவ்வளோ கமிஷனை கொடுத்து நாங்கள் வச்சுக்கிறோம். இல்லைங்க அப்போ அவர்கிட்ட படிப்பிக்கணும்னு நினைக்கிறவன் இங்கே தான் வர வேணும். இங்கே வந்தால் 9 பாடம் எடுக்க வேணுமென்ற லொக்கை நாங்கள் வச்சுக்கிறோம். ஆமத்தில் லொக்கெல்லாம் போட்டு கடைசியில் எங்கள்கிட்ட வந்து மாட்டத்தான் வேணும். வேறு வழியில் 9 பாடம் எடுக்கத்தான் வேணும். விளங்கு தானே தம்பி? நீ செய்கிறது மிகப்பெரிய ஒரு குற்றம். குற்றமா? இது என்ன ஐயா குற்றம்?
நீ டியூட்டரி நடத்தாம போ, அது பிரச்சனை இல்ல. ஆனா பள்ளிக்கூடத்துல ஒழுங்கா படிப்பிக்கிற டீச்சர் மேருக்கு வந்து ப்ரெஷர் கொடுக்காத, அவங்களுக்கு வந்து விலை பேசாத. இது வந்து ஒரு மன்னிக்க முடியாத ஒரு குற்றம். என்னையா மன்னிக்க முடியாது? என்ன போறாங்க அவங்க நம்மள்ட்ட எங்கள்கிட்ட வந்து இதுக்கு இப்ப சொல்லி பண்ணிக்கிறீங்க? தம்பி, கல்வியை வந்து சேவையா செய்யற எத்தனையோ நல்ல ஆசிரியமா இருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாம் நீ இடையூறு கொடுக்குறாய். அவங்க தான் எங்களுக்கு இடையூறு இருக்காங்க, அது தெரியுமா அவங்களுக்கு? முதல் அதான் முதல் என்னன்னு கேளுங்க. முதல் அவங்களால எங்களுக்கு இங்க ஆக்கள் இருக்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டப்பட்டு இருக்கிறோம். தம்பி, நீ செய்யற இந்த குற்றத்துக்கு உனக்கு நான் வழங்க போற தண்டனை என்ன தெரியுமா? என்ன மரண தண்டனை. சரியா? ரைட் ரைட், விளங்கிட்டு நீங்க வந்து இப்படியே நேரா போங்க. டவுனுக்கு போற பஸ் ஒன்று இருக்கு, ஏறுங்க. ஏறிட்டு பெரிய ஆஸ்பத்திரி போகணும்னு சொல்லுங்க. இல்ல சொல்ல தேவையில்லை, அவங்களே கொண்டே விடுவாங்க. அப்படி நீங்க உள்ளுக்க போங்க, நீங்க ஒரு டயலாகும் கயக்க தேவையில்லை. உங்களை கொண்டு போய் சரியான ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு தருவாங்க. போங்க டக்குனு போங்க, பஸ் போக. கடவுள் இல்லைன்னு நான் எங்கடா சொன்னேன்? இருந்தா நல்லா இருக்குமென்று தானேடா சொல்றேன். எப்படி கொண்டம் பார்த்தியா உன்ன? இந்தியன் தாத்தா வராரே, குடல குழப்ப போறாரே, 7 மணிக்கு வராரே, 7:30 தர போறாரே. உட்ரா